வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலகிருஷ்ணன். நம்ம சேனல் மெக்கி சிட்டிஸ் தமிழ். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? நம்ம நிறைய பேத்துக்கு ஈஸியாக ஷேர் பண்ணலாம், சொல்லித்தரலாம். ஓகேங்களா? ஸோ கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெக்சர் நம்பர்னு இருக்கா, அந்த இடத்துல லெக்சர் நம்பர் கொடுத்துருப்பேன். கீழே உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுப்பேன். ஒவ்வொரு வீடியோலையுமே பிடிஎஃப் லிங்க் கொடுப்பேன். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப்ல ஏதாவது டவுட்டாக இருக்கா அந்த பிடிஎஃப்ல, உடனே அந்த லெக்சர் நம்பர் பார்த்து வீடியோக்கு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெட் ஸ்க்ரப்பர் அண்டு ஃப்ளூயிடைஸ் பெட் கம்பஷன் அப்படின்னு 2 டாபிக் பார்த்துருப்போம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் டஸ்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லி வெட் ஸ்க்ரப்பர் அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிடைஸ் பெட் கம்பஷன் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் பாய்லர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஃபியூலை வந்து ஃப்ளூயிடைஸ் பண்ணி, அதாவது மிதக்க வச்சு எரிய வச்சு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் ஃப்ளூ கேஸில் இருக்கக்கூடிய பாய்சனஸ் கேஸஸை ரிமூவ் பண்ணுற மாதிரியும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? டஸ்ட் கலெக்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் டஸ்ட்டை மட்டும் தான் கலெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஃப்ளூயிடைஸ் பெட் கம்பஷனில் என்ன பண்ணியிருப்போம்? டஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணியிருப்போம், ப்ளஸ் பாய்சனஸ் கேஸஸையும் என்ன பண்ணியிருப்போம்? ரிமூவ் பண்ணியிருப்போம். ஸோ இதோட வந்து அந்த தியரி பார்ட் ஓவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டீம் பவர் சைக்கிள். ஓகேங்களா? பேசிக் ஸ்டீம் பவர் சைக்கிள். இந்த பேசிக் ஸ்டீம் பவர் சைக்கிளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சைக்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று கேர்னாட் சைக்கிள், அண்ட் செகண்ட் ஒன் ரான்கைன் சைக்கிள், அண்ட் தேர்ட் ஒன் மாடிஃபைட் ரான்கைன் சைக்கிள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா, நான் உள்ளே போகிறதுக்கு, நான் சப்ஜெக்ட் நடத்துகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து தான் நம்ம வாங்குவோம். கரெக்டுங்களா? ஒரு மொபைலாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், இது எவ்வளோ நாள் தாங்கும், இது எவ்வளோ நேரம் பேட்டரி தாங்கும். இப்போ ஒரு மொபைல் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ பேட்டரி தாங்கும், எவ்வளோ கேமரா மெகா பிக்சல் இருக்குது, எவ்வளோ இன்ச்சஸ் சைஸு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ப்ராசஸர் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்து வாங்குவோம். ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அது எவ்வளோ ரேட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா? அந்த ரேட்டுக்கு மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்குறப்பே அப்படின்னா நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டில் நம்ம கண்டினியூஸாக நமக்கு தேவையான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரெக்டுங்களா? அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஓகேங்களா, எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். இன்னொன்று, எந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் நமக்கு எஃபிஷியண்ட்டாக வரும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ப்ராசஸை நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேர்னாட் சைக்கிளில் மட்டும் அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த கேர்னாட் சைக்கிளில் நடக்கிற ப்ராசஸ் படி பவர் பிளான்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? முதல்ல கேர்னாட் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். கேர்னாட் அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாடி கேர்னாட் அப்படிங்கிறவர் 1824 கேர்னாட் இன்ஜின் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணார். ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஜின். ஓகேங்களா? ஸோ அந்த கேர்னாட், அந்த இன்ஜினுக்கு கேர்னாட் இன்ஜின் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. ஓகேங்களா? ஏரை கம்ப்ரெஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணி அதை ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி திரும்பி இந்த மாதிரி 4 ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஏரை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஹீட் இன்ஜினை மேக் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த ஹீட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தட் இஸ் 100% அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% வந்து எந்த இடத்துலையுமே கிடைக்காது. பர்டிகுலராக இன்ஜினில் நமக்கு 100% எஃபிஷியன்சி வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இன்ஜினில் என்னோட ப்ராசஸ் படி எஃபிஷியன்ட் தரும். ஓகேங்களா? 100% எஃபிஷியன்ட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் சொல்கிற ப்ராசஸ் படி நடந்தா. இப்போ அவர் சொன்ன அதே ப்ராசஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஜினில் இல்லாமல் நம்ம ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இன்ஜினில் அவர் சொல்லிட்டாரு இவ்வளோ எஃபிஷியன்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அவர் சொல்கிற ப்ராசஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அவர் சொல்லிட்டார்ல, நம்ம அதை ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேர்னாட் சைக்கிள் அப்படின்னாவே நமக்கு 2 விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஒன்று, 2 ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ் அதில் இருக்கும். ஓகேங்களா? அண்டு ரெண்டாவது 2 ஐசோதெர்மல் ப்ராசஸ் அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ
ரெண்டு ஐசென்ட்ராபிக் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐசென்ட்ராபிக் அப்படின்னா அது அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ஒன் ஐசோதெர்மல், அதை வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரில் ஹீட் பவர் இன்ஜினியரிங்கில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இது தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல். இதே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பவர் பிளான்ட்டில் வரும், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் வரும். நீங்கள் ப்ரீவியஸாக இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் நீங்கள் ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த டாப்பிக்கை கவனிங்க. ஓகே? ஸோ இதில் ஐசென்ட்ராபிக் அப்படின்றத அடியாபேட்டிக்னு சொன்னா, ஓகேங்களா? எப்படி அடியாபேட்டிக் அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட் நமக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அடியாபேட்டிக் ப்ராசஸ். அது டெய்லியுமே நடக்கலாம், இல்லைனா எப்பயாவது நடக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் ரெகுலராக நடக்கக்கூடிய வேலை தான். என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ நம்ம பேரண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நமக்கு ஹாட் வாட்டர் வச்சு தருவாங்க, ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி தருவாங்க. நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் வீட்டில் என்ன ஸ்டேஜில் இருக்குதோ ஸோ சேம் ஸ்டேஜில் தான் நம்ம அந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல சேம் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதோட எக்ஸ்ட்ரா ஹீட் ஆட் ஆயிருக்காது, எக்ஸ்ட்ரா ஹீட் இன்க்ரீஸ் ஆகவும் ஆயிருக்காது, அதுலேருந்து ஹீட்டு குறையாது. கரெக்டுங்களா? உங்களுக்கே தெரியும். ஸோ ஃப்ளாஸ்க்கு உள்ள இப்போ ஒரு 50 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணி தராங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோலாம் வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 50 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணி தராங்க வாட்டரை. ஓகேங்களா? தண்ணியை வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றியாச்சு, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க காலேஜ்க்கு. நெக்ஸ்ட்டு அங்கே போய் ஓப்பன் பண்ணுறீங்க, அங்கேயும் சேம் 50 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா அதுலேருந்து ஹீட்டு உள்ளேயும் போகலை, எக்ஸ்ட்ராவும் அந்த ஹீட் ஆகலை. ஓகேங்களா? அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் 50க்கு மேலேயும் போகலை, அதே நேரத்தில் 50க்கு கீழேயும் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஃப்ளாஸ்கிலேருந்து டெம்பரேச்சர் வெளியவும் போகலை, எந்த ஒரு ஹீட்டுமே வெளியவும் போகலை, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஹீட்டுமே என்ன ஆகலை, உள்ளே வரல. ஸோ இதுதான் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா? அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது there is no heat exchange between system and surrounding. ஒரு சிஸ்டத்திற்கும் சரௌண்டிங்க்கு இடையில எந்த ஒரு வெப்ப பரிமாற்றமுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ வெப்ப பரிமாற்றம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகேங்களா அந்த ப்ராசஸ்க்கு பேர் அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ட்ரோபி அப்படின்னு ஒரு டாபிக் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அடியாபேட்டிக் அப்படின்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் எரேஸ் பண்ணிடுவேன். அடியாபேட்டிக் அப்படின்னா there is no heat exchange. ஓகேங்களா? there is no heat exchange. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. ஓகேங்களா? நம்ம ஹீட்டை அப்ளை பண்ணவும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம ஹீட் அதுக்கு கொடுக்கவும் இல்லை, அதே மாதிரி இதுலேருந்து ஹீட்டு ரிஜெக்ட் ஆகவும் இல்லை. ஓகேங்களா? இதுலேருந்து ஹீட்டு உள்ளேயும் ஹீட்டு போகல, வெளியவும் ஹீட்டு வரல, அந்த சிஸ்டம் ஐடியலாக இருக்குது. ஓகேங்களா? அந்த சிஸ்டத்தில் ஹீட்டு ரிலேட்டடாக எதுவுமே சேஞ்சஸ் நடக்கலை அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்போ எப்படி இருக்கும் என்ட்ரோபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரோபின்னு நீங்கள் ஒரு டெஃபினேஷன் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சந்தோஷம், இல்லாட்டி கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ட்ரோபி எஸ் அப்படிங்கிறது எப்போ நம்ம ஒரு சிஸ்டத்தில் வெப்பத்தை கொடுக்குறோமோ அப்போ என்ன ஆகும், என்ட்ரோபி உயரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஹீட் அப்ளை பண்ணுறோன்னு என்னது, ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது அந்த சிஸ்டத்தில். தண்ணியில் நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறோம், அப்போ என்ன ஆகும், தண்ணியோட டெம்பரேச்சர் கூடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹீட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். அதே ஒரு சிஸ்டத்துலேருந்து நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ட்ரோபி குறையும். ஓகேங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஹீட் எந்த இடத்துல அப்ளை ஆகுதோ அந்த இடத்துல என்ட்ரோபி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஹீட் எந்த இடத்துல குறையுதோ அந்த இடத்துல என்ன ஆகும், என்ட்ரோபி குறையும். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் தெரியல அப்படின்னா புரிஞ்சு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, என்ட்ரோபின்னு என்னென்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஐசோதெர்மல். இந்த ஐசென்ட்ராபிக் அப்படின்றதுக்கும் அடியாபேட்டிக்கு என்ன சம்பந்தம்னு பாருங்களேன். ஐசென்ட்ராபிக் அப்படின்னு இருக்கா, ஐசென்ட்ராபிக்
அடியாபேட்டிக். இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா, நான் என்ன சொல்லிட்டேன், அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா தேர் இஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா, தேர் இஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச், அந்த இடத்துல ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல. ஓகேங்களா, அப்போ நம்ம ஹீட்டை கொடுக்கவும் இல்லை ஹீட்டை எடுக்கவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு இடத்துலையுமே என்ட்ரோபி கான்ஸ்டன்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸ் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், ஹீட்டை கொடுக்கவும் இல்லை ஹீட்டை எடுக்கவும் இல்லை, ஃப்ளாஸ்க்கு தான் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓகேங்களா, அப்போ என்ட்ரோபி அங்கே சேஞ்ச் ஆகலை, வீட்லேயும் அதே என்ட்ரோபி தான், காலேஜ்லேயும் அதே என்ட்ரோபி தான். ஓகேங்களா, அந்த அந்த ஹாட் வாட்டரோட என்ட்ரோபி மாறலை. ஸோ என்ட்ரோபி என்னது, கான்ஸ்டன்ட். என்ட்ரோபி என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸ்னா. ஓகேங்களா, இப்போ ஐசோ அப்படின்னா ஒரே மாதிரியான, ஐசோ அப்படின்னா என்னது, தமிழ்ல ஒரே மாதிரியான அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரே மாதிரியான அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது வேல்யூ மாறாதுன்னு அர்த்தம். ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ ஐசோ அப்படின்னா ஒரே மாதிரியான. ஓகேங்களா, ஐசோ அப்படின்னா ஒரே மாதிரியான. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், தட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அதோட வேல்யூ மாறாது, அதோட வேல்யூ என்னது, மாறாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் சொல்றாங்க எதை, அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா, அடுத்து ஐசென்ட்ராபிக் அப்படின்னா, ஐசோ அப்படின்னா ஒரே மாதிரியான, கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது தம்பி, என்ட்ரோபிக் அப்படின்னு இருக்குதா. ஸோ அது என்ட்ரோபி தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ என்ன சொல்றாங்க இவங்க, என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க. சொல்ற புரியுதா, என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடணும், என்ட்ரோபி எந்த ப்ராசஸ்ல கான்ஸ்டன்டா இருக்கும், அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல. அப்போ அந்த இடத்துல என்ன பண்றோம், ஹீட்டை நம்ம கொடுக்கவும் இல்லை ஹீட்டை நம்ம எடுக்கவும் இல்லை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா, ஸோ ஐசென்ட்ராபிக்னா என்ன தெரிஞ்சிச்சா, ஐசோனா என்ன, கான்ஸ்டன்ட். என்ட்ரோபிக் அப்படின்னா என்ட்ரோபி கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வாங்க, செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஐசோ தெர்மல் இருக்கா, அதை பார்த்துருவோம். ஐசோதெர்மல். ஐசோதெர்மல் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இப்போதான் நான் சொன்னேன் ஐசோனா என்னன்னு சொன்னேன், கான்ஸ்டன்ட்னு சொன்னேன். ஐசோனா என்னன்னு சொன்னேன், கான்ஸ்டன்ட். உங்களுக்கே தெரியும் தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சரை தான் குறிக்கிறது அப்படின்னு. தெர்மல்னா ப்ரெஷரை குறிக்குமா, வால்யூமை குறிக்குமா, கிடையாது. ஸோ தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சரை தான் குறிக்கும். ஸோ உங்களுக்கே அது தெரியும். ஓகேங்களா, ஸோ வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஐசோனா என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சா. ஐசோனா கான்ஸ்டன்ட், வேல்யூ மாறாது. தெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர் தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சா. இப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைட்டில் இன்னொன்று என்னென்ன பேலன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் இருக்கு, இந்த இடத்துல ரிஜெக்ஷன், ஹீட் ரிஜெக்ஷன் இருக்கு, இந்த இடத்துல கம்ப்ரஷன் இருக்கு, இந்த இடத்துல ஹீட் அடிஷன் அப்படின்னு இருக்கா. ஓகேங்களா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா, எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் அழைச்சி போடுறதெல்லாம் நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா தமிழில் விரிவடைதல். ஓகேங்களா, தமிழில் விரிவடைதல். ஓகேங்களா, தமிழ்ல என்னது, விரிவடைதல். விரிவடைதல்னா ஒண்ணுமே இல்லை, ஸ்டார்டிங்ல இப்படி இருக்கும் ஏரியா, ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஒரு காத்தை கம்மியான இடத்துல பிடிச்சி வச்சிருப்போம். ஓகேங்களா, கம்மியான ஸ்பேஸ்ல பிடிச்சி வச்சிருப்போம் ஒரு காத்தை. ஓகேங்களா, இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேங்களா, இது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா, விரிவடையுது அப்படின்னா, காத்து பார்த்தீங்கன்னா இங்க கம்மியான ப்ரெஷர்ல இருக்குமா, சாரி இங்க ஹை ப்ரெஷர்ல இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஏரியா கம்மியா இருக்கு. ஓகேங்களா, கம்மியான ஏரியா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கம்மியான ஏரியால உங்களை பஸ்ல போட்டு ஒருத்தவங்க அழுத்துனாங்கன்னா என்ன அர்த்தம், நீங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குங்களா. இதே ஸ்பேஸ் அதிகமாகுது, இப்போ ஸ்பேஸ் கம்மியா இருக்கிற இடத்துல நீங்க எப்படி இருக்கும், பஸ்ல அப்படியே ப்ரெஷரா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பஸ்ல கூட்டம் குறையுது, ஃப்ரீயா ஆயிடுறீங்க, யாரை நம்ம இந்த வழியா அனுப்புறோம், எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேங்களா, யார் அந்த இடத்துல அனுப்புறோம், அப்ப என்ன ஆகும், ப்ரெஷர் குறையுமா. பஸ்ல கூட்டமே இல்லை, பஸ்ல கூட்டமா இருக்குது, நீங்க என்ன பண்றீங்க, ப்ரெஷர் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க, ப்ரெஷர் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. பஸ்ல கூட்டம் குறைஞ்சிருது, உங்களை ஃப்ரீயா விட்டுறாங்க, அப்போ ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா. ஸோ அப்போ ஏரை நம்ம ஃப்ரீயா எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும், ப்ரெஷர் குறையும்.
ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், எண்டில் எப்படி இருக்கும், ப்ரெஷர் குறைஞ்சிரும். நம்ம ஃப்ரீயாக விடுறோம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பேன்ஷனாக ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக விடுறோம். ஓகேங்களா. ஸோ இதான் எக்ஸ்பேன்ஷன். கம்ப்ரஷன்னா என்ன, அப்படியே இது ஆப்போசிட்பா, அவ்வளோதான். கம்ப்ரஷன்னா என்ன, கம்ப்ரஷன் என்ன, கம்ப்ரஸரோட ஒர்க் நமக்கே தெரியும். ஓகேங்களா. அந்த ப்ராசஸ் தான் கம்ப்ரஷன். கம்ப்ரஸர் என்ன பண்ணும், காற்றை அமுக்கி ஹை ப்ரெஷரில் நமக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். ஒரு நார்மல் காற்றை நல்லா இழுத்து சக் பண்ணி இழுத்து நல்லா அமுக்கி நம்ம என்ன பண்ணுவோம், டயர் காற்று அடிக்கிற பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் காற்று உள்ளே போகும், உங்களுக்கே தெரியும். அப்போ என்ன அர்த்தம், அந்த இடத்துல லோ ப்ரெஷரை ஹை ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணும். அதானே கம்ப்ரஸரோட வேலை. ஸோ கம்ப்ரஷன் ப்ராசஸ் அப்படின்னா அதுதான் கம்ப்ரஷன் ப்ராசஸ் அப்படின்னா அதுதான். ஓகேங்களா. ஸோ ஏரியா போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. பஸ்ஸில் நீங்கள் ஏறுறப்ப ஃப்ரீயாக இருக்கீங்க, அப்போ அந்த இடத்துல என்னது, ப்ரெஷர் குறைஞ்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ ஏர் அந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. அதாவது ஏரோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. போக 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 ஏரியாவை குறைக்கிறோம், கம்ப்ரஸ் பண்ணுறோம் அதை. ஓகேங்களா. கம்ப்ரஸ் பண்ணுறோம், அப்போ என்ன ஆகும், அதோட ப்ரெஷர் அதிகமாகுமா, அப்போ அதோட ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ கம்ப்ரஸ் அப்படின்னா அமுத்துறது. ஓகேங்களா. அமுத்துதல். ஓகேவா, அமுக்குறது. ஸோ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா விரிவடைதல், கம்ப்ரஸர் அப்படின்னா அமுக்குறது. ஒரு காற்றை பிடிச்சி நம்ம அமுக்குறோம் அப்படின்னா, கம்ப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ரெஷர் என்னாகும், அதிகமாகும். ஸோ ஸ்டார்டிங்கில் குறைஞ்சிருக்கும், அதை கம்ப்ரஸ் பண்ண 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 என்ன ஆகுது, ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ எக்ஸ்பான்ஷன் என்ன, கம்ப்ரஷன்னா என்ன, ஐசென்ட்ராபிக்னா என்ன, ஐசோதெர்மல்னா என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். ஹீட் ரிஜெக்ஷன், ரிஜெக்ஷன் என்ன, உன்னை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே தான். ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் என்னது, ஹீட்டு வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஹீட் அடிஷன், அடிஷன் என்ன, கூட்டுறது. ஸோ ஹீட்டை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் சிஸ்டத்தில். ஓகேங்களா. ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்னாலும் ஹீட் அடிஷன்னாலும் உங்களுக்கு அந்த வார்த்தையிலே தெரிஞ்சிருக்கும். ஹீட் ரிஜெக்ஷன் என்ன, ஹீட்டு வெளியே போகுது, ஹீட் அடிஷன் என்ன, ஹீட்டு உள்ளே வருது, ஆட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் என்னது, ஹீட் குறையுது அப்படின்னு அர்த்தம். ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்னா, ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல அந்த சிஸ்டத்தில் என்னது, ஹீட்டு குறையுது அப்படின்னு அர்த்தம். இதே ஹீட் அடிஷன் அப்படின்னா என்ன, அடிஷன்னா தமிழில் என்னது, கூட்டுறது. ஸோ அந்த இடத்துல ஹீட் என்ன ஆகுது, ஆட் ஆகுது. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் ஹீட் இருக்குது, நம்ம ஹீட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீட் இன்க்ரீஸ் ஆகுமா. ஹீட்டே இல்லாத இடத்துல நம்ம ஹீட்டை கொடுத்தா, ஹீட் ஆட் பண்ணாலும் என்ன ஆகும், கண்டிப்பாக ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் அப்படின்னா என்னது, ஹீட் குறையிறது. ஹீட் அடிஷன் அப்படின்னா என்னது, ஹீட்டு அதிகம், கியூ அதிகமாகிறது. ஓகேங்களா. இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்துடணும், ஞாபகத்து வந்துடணும். நான் என்ன சொன்னேன், கியூ இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், எது இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் இன்க்ரீஸ் பண்ணால் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். ஹீட்டை குறைச்சோம் அப்படின்னா எது குறையுன்னு சொன்னேன், என்ட்ரோபி குறையுன்னு சொன்னேன். ஓகேங்களா. அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். அப்போ ஹீட் அடிஷன், இந்த ப்ராசஸில் ஹீட் அதிகமாகுது, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரோபியும் அதிகமாகும். இந்த இடத்துல ஹீட்டு குறையுது, அப்போ அந்த இடத்துல என்ட்ரோபியும் குறையும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். இது எப்படி சார், ஸ்டார்டிங்கில் அடியாபெட்டிக் ப்ராசஸ் பார்த்துட்டு வாங்க, புரியும். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்ப்போம். ப்ராசஸில் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் என்ன எவ்வளோ ஹீட் கால்குலேட் பண்ணுறோம், கியூ. ஓகேங்களா. எப்படி ஹீட் கால்குலேட் பண்ணுறோம், பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் எப்படி போகிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம ப்ராசஸ் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 1 to 2 என்ன நடக்குது அப்படின்னா, ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பான்ஷன். எப்படி சார் அது சொல்கிறாங்க, நீங்கள் டைட்டில் ஈஸியாக எழுதி போட்டீங்க, அதை எப்படி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஃபஸ்ட்டு ஸ்டீம் பவர் பிளான்ட்டோட பேசிக் சைக்கிள் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இதை ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா. பேசிக்காக என்ன நடக்கும், நம்ம பம்பு, இந்த பி அப்படிங்கிறது பம்பில் என்ன பண்ணுவோம், வாட்டரை பம்ப் பண்ணி ஹை ப்ரெஷரில் உள்ளே அனுப்புவோம் ஸ்டீம் பவர் பிளான்ட்டில். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் தெர்மல் பவர் பிளான்ட் நடத்திட்டேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டோட ஒர்க்கிங் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும், ரொம்பவே ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, பார்க்காதவங்க. ஸோ பம்ப் என்ன பண்ணுறோம், பம்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், வாட்டரை பம்ப் பண்ணி பாய்லருக்கு அனுப்புகிறோம். ஸோ ஹை ப்ரெஷரில் உள்ளே போகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாய்லரில் நம்ம என்ன பண்ணுவோம், ஹீட் சப்ளை பண்ணுவோம், QS. ஓகேங்களா. QS அப்படின்னா என்ன, ஹெஸ்னா சப்ளைட். ஓகேங்களா. ஹீட் என்ன பண்ணுவோம், சப்ளை பண்ணுவோம். அந்த இடத்துல எப்போ என்ன ஆகும், என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே தெரியும், நான் என்ன சொல்லிட்டேன், ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், ஹீட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா
என்ட்ரோபினா டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம அந்த இடத்துல ஹீட் அப்ளை பண்ணுறோம், அப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ பாய்லர்லேருந்து ஸ்டீம் வெளியே வருது, அந்த ஸ்டீம் எங்கே கொண்டு போகிறோம்? டர்பைன் கொண்டு போகிறோம். ஸ்டீமை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? டர்பைனில் பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஸ்டீம் எங்கே அனுப்புகிறோம்? கண்டென்சருக்கு அனுப்புகிறோம். கண்டென்சரோட ஒர்க்கு என்ன? ஸ்டீம் வந்து வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸ்டீமை வாட்டராக கன்வெர்ட் பண்ணி திரும்பி அந்த வாட்டரை என்ன பண்ணுவோம்? பம்புக்கு அனுப்புவோம். இந்த ஒர்க் அப்படியே ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்குமா? நம்ம எந்த இடத்த ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, பவர் எந்த இடத்துல நமக்கு கிடைக்குது? நமக்கு அவுட்புட் பவர் என்ன? கரண்ட் தயாரிக்கிறது. கரண்ட் எதில் தயாரிக்கிறோம்? ஜென்ரேட்டரில். அந்த ஜென்ரேட்டர் எதில் கப்புள் பண்ணியிருப்போம்? எதில் கனெக்ட் பண்ணியிருப்போம்? டர்பைனில். ஸோ அப்போ நமக்கு ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் நமக்கு பவர் எந்த இடத்துல கிடைக்குது? டர்பைனில் கிடைக்குது. ஸோ டர்பைனை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? டர்பைன்லேருந்து வெளியே வர கேஸு, வெளியே வர ஸ்டீமு எங்கே போகும்? கண்டென்சருக்கு போகும். ஸோ அது 2 செகண்ட் ஸ்டேஜ். கண்டென்சருக்கு உள்ளே போகிறது 2 அப்படின்னா, கண்டென்சர் விட்டு வெளியே வர்றப்ப ஸ்டீம் என்ன மாறி இருக்கும்? வாட்டராக மாறி இருக்குமா? அது 3rd. ஓகேவா? ஸோ அந்த வாட்டரை நம்ம பம்பில் அனுப்புகிறோம். ஓகேங்களா? பம்பு கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது பம்ப் என்ன பண்ணும்? பம்ப் பண்ணி அதை ஹை ப்ரெஷரில் கன்வெர்ட் பண்ணுமா? ஸோ அப்போ உள்ளே போகிறப்ப 3, வெளியே வரப்போ ஸ்டேஜ் 4. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும். இப்போ 1 to 2 என்ன ப்ராசஸ்? 1 to 2 டர்பைன். டர்பைனில் நம்ம உள்ளே அனுப்பக்கூடிய ஸ்டீமு விரிவடைஞ்சு, ஓகேங்களா, எக்ஸ்பேண்ட் ஆகி, ஓகேங்களா, எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு ஒர்க் நடக்குது. ஓகேங்களா? டர்பைன் இப்படி இருக்கும்பா. ஓகேங்களா? நம்ம உள்ள கேஸ் அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஸ்டீம் அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஹை ப்ரெஷரில் உள்ளே போகுது. இங்கே இருக்க பிளேட் மேலே பட்டு என்ன ஆகும்? டர்பைன் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? டர்பைன் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஜென்ரேட் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி நமக்கு பவர் ஜென்ரேட் ஆயிரும். ஆனால் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஏரியா கம்மியாக இருக்குதா? ஓகேங்களா? ஹை ப்ரெஷரில் உள்ளே போகுது. அடுத்து ஏரியா என்ன ஆகுது? டர்பைனில் இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னது? ஸ்டார்டிங்கில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? ப்ரெஷர் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறது, விரிவடையுது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? இந்த இடத்துல எக்ஸ்பேன்ஷன் வச்சுருக்கோம். அப்புறம் ஏன் அடியாபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன் வச்சுருக்கோம்? உங்களுக்கு கேள்வி வரும்ல, நீங்கள் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இந்த இடத்துல டைட்டில் எழுதியிருக்கலாம்ல, ஏன் அடியாபெட்டிக் ஐசென்ட்ராபிக்னு எழுதுனீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம ஹீட்டை கொடுத்தாலோ, ஓகேங்களா, ஹீட்டை எடுத்தாலோ என்ன பண்ணலாம்? அதை வந்து அந்த இடத்துல நம்ம அந்த ப்ராசஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா? நம்ம டர்பைனில் ஏதாவது ஹீட் கொடுக்குறோமா? கிடையாது. ஹீட் ஏதாவது டர்பைன்லேருந்து நம்ம வெளியே எடுக்கிறோமா? கிடையாது. ஓகேங்களா? ஹீட்டை கொடுக்கவும் இல்லை, ஹீட்டை வெளியவும் எடுக்கலை. உள்ள ஸ்டீம் போகுது, அதை வச்சு பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த ஸ்டீம் ரிமைனிங் யூஸ் பண்ண ஸ்டீம் போக மீதி இருக்கக்கூடிய ஸ்டீம் என்ன ஆகும்? கண்டென்சருக்கு வந்துடும். இவ்வளோதான். ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீட் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல, ஹீட் அதுலேருந்து எதுவுமே ரிஜெக்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஹீட்டை கொடுக்கவும் இல்லை, ஹீட்டை எடுக்கவும் இல்லை. அப்படின்னா என்ன சொன்னேன்? அடியாபெட்டிக் ப்ராசஸ் சொன்னா. ஸோ அடியாபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன். அடியாபெட்டிக் இன்னொரு பேர் என்னது? ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? டைட்டில் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் ஐசென்ட்ராபிக் எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா? இப்போ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் ப்ரெஷர் எப்படி இருக்குது, வால்யூம் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, என்ட்ரோபி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகேங்களா? எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வால்யூம் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்குது. இது ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2. ஓகேங்களா? வால்யூம் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல வால்யூம் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்கா? ஸோ வால்யூம் அதிகமாகுது. உள்ளே போகிறப்ப கம்மியாக தான் போகுது, ஆனால் வெளியே வரப்போ எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் எப்படி இருக்குது? உள்ளே போகிறப்ப ஏரியா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? பஸ்ஸில் நீங்கள் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ஏரியா எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே தான். ஸோ ஏரியா கம்மியாக இருக்குது, அப்போ என்ன ஆகும்? ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நம்ம அதை ஃப்ரீயாக விடுறோம். எக்ஸ்பேண்ட்னா என்ன? விரிவடைதல். ஸோ அதை நம்ம ஃப்ரீயாக விடுறோம். அப்போ என்ன ஆகும்? ப்ரெஷர் குறையும். கண்டிப்பாக அழுத்தி பிடிச்சிருக்கோம் ஏரை, ஓகே, ஸ்டீமை. அதை ஃப்ரீயாக விடுறப்ப என்ன ஆகும்? அது ப்ரெஷர் கண்டிப்பாக குறையுமா? ஸோ ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. அடுத்து டெம்பரேச்சர் என்ன ஆகும்? அடியாபெட்டிக் எக்ஸ்பேன்ஷன். இந்த இடத்துல அடியாபெட்டிக்னா என்ன? ஹீட்டை நம்ம கொடுக்கவும் இல்லை, ஹீட்டை நம்ம எடுக்கவும் இல்லை. ஆனால் உள்ளே போகிறப்ப ஸ்டீம் போகுதா? ஓகேங்களா? அந்த ஸ்டீம் என்ன ஆகுது? டர்பைன் பிளேடில் பட்டு ரொட்டேட் ஆகுதா? டர்பைன் பிளேடு. ஓகேங்களா? டர்பைன் ரொட்டேட் ஆகுது. அப்போ ரிமைனிங் ஸ்டீமை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கீழே கண்டென்சருக்கு எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்டீம் என்ன ஆயிடுச்சு? அந்த டர்பைனுக்கே யூஸ் ஆயிருச்சு. அப்போ மீதி கொஞ்சோண்டு ஸ்டீம் தான் என்ன ஆகும்? கண்டென்சருக்கு வரும். அப்போ அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்ன ஆகும்? அங்கே போயிருக்குமா? ஸோ டெம்பரேச்சர் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உள்ளே போகிற டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். டர்பைன்லேருந்து வெளியே வர்றப்ப என்ன ஆகும்? டெம்பரேச்சர் குறையும்.
டெம்பரேச்சர் என்னாகும் குறையும், ப்ரெஷர் குறையும்னு சொல்லியிருக்கேனா, ஸோ அது போட்டிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எஸ்னா என்ன, என்ட்ரோபி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா ஹீட்டை கொடுக்கவும் இல்லை ஹீட்டை எடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சா. இப்போ ஹீட்டை கொடுக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். ஸ்டார்டிங்கில் என்ன என்ட்ரோபி இருந்துச்சோ எண்ட்லேயும் அதே தான். ஸோ ரெண்டுமே என்னது சேம், S1 = S2. ஓகேங்களா. ஸோ டர்பைனில் என்ன நடக்குது, S1 = S2. ஏன், நம்ம ஹீட்டை உள்ள ஸ்டீம் தான் உள்ளே போகுது, வெளியே வரப்போ ஸ்டீம் தான் வெளியே வருது. நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஹீட்டுமே கொடுக்கல, எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஹீட்டுமே வந்து என்ன பண்ணல கொடுக்கல. அதே மாதிரி எந்த ஒரு ஹீட்டுமே வெளியவும் வரல. ஓகேங்களா, டைரெக்டாக கண்டென்சருக்கு போயிருது, டர்பைன் விட்டு வெளியே போகுமா, கிடையாது. ஸோ ஹீட் எந்த ஒரு ஹீட்டுமே வெளியவும் போகலை. ஸோ ஹீட்டு கொடுக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை. ஸோ S1 = S2. அதனால தான் என்னன்னு சொல்லிட்டேன், இந்த இடத்துல எஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா. சரிங்க, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பிவி டயக்ராம் போட்டுடலாமா, பிவி டயக்ராம் டிஎஸ் டயக்ராம் போட்டுடலாமா. ஃபர்ஸ்ட்டு ப்ரெஷர் என்ன ஆகுது, குறையுதா, வால்யூம் என்ன ஆகுது, அதிகமாகுதா. நமக்கு ஒன்று தெரியணும், கிராஃப் இப்படி இருக்குது அப்படின்னா இது ப்ரெஷரு இது வால்யூம். நல்லா பார்த்துக்கங்க, ப்ரெஷர் குறையணும் வால்யூம் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணுமா. ஸோ ப்ரெஷர் குறையணும். ஓகேங்களா, ப்ரெஷர் என்ன ஆகணும், குறையணும், வால்யூம் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். இப்படி காட்டணும். இது ரெண்டையும் ஒரே டயக்ராமில் காட்டணும். இந்த மாதிரி 2 ஏரோ மார்க்லாம் போடக்கூடாது. ஒரே லைனில் ப்ரெஷர் குறையிற மாதிரியும் காட்டணும், வால்யூம் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் காட்டணும். அப்போ இப்படி போடலாமா. ஓகேங்களா. இப்போ ப்ரெஷர் பாருங்க, ஸ்டார்டிங் மேலே அதிகமாக இருக்குது, எண்டில் பாருங்க எப்படி இருக்கு, குறைஞ்சிருச்சு, கம்மியாயிருச்சா. ஸோ ப்ரெஷர் குறைஞ்ச மாதிரி காட்டியாச்சு. அதே மாதிரி வால்யூம் பாருங்களேன், கீழே வால்யூம் இருக்கா. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்க இந்த இடத்துல இருக்கு, எண்டு பாயிண்ட் பாருங்க இங்கே இருக்குது. ஸோ அதாவது அதிகமாக இருக்குதா. ஸோ ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்குது, வால்யூம் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஸோ வால்யூம் அதிகமாகிற மாதிரியும் காட்டியாச்சு, ப்ரெஷர் குறையிற மாதிரியும் காட்டியாச்சு. இதான் வந்து என்னது 1 to 2 ப்ராசஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் என்ன ஆகுது, குறையுது. டெம்பரேச்சர் என்ன ஆகுது, குறையுது. என்ட்ரோபி என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் நமக்கு குறையணும். ஓகேங்களா, இதான் டிஎஸ் டயக்ராம். அப்படின்னா டெம்பரேச்சர் நமக்கு குறையணும், என்ட்ரோபி என்ன ஆகக்கூடாது, இது இன்க்ரீஸும் ஆகக்கூடாது டிக்ரீஸும் ஆகக்கூடாது. என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஸ்டார்டிங் எந்த பாயிண்ட்ல இருக்குதோ அதே பாயிண்ட்ல தான் என்ன இருக்கணும், எண்ட்லேயே இருக்கணும். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட். உங்களுக்கே தெரியும் டெம்பரேச்சர் குறையுதுன்னு சொல்லிட்டுனா பாருங்க, டெம்பரேச்சர் 1லேருந்து 2க்கு என்ன ஆகுது, குறையுது. சேம் டைம் என்ட்ரோபி என்ன ஆகுது, கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டுனா. ஸோ என்ட்ரோபி மாறவே இல்லை. நல்லா பாருங்க, இது S1 இது S2. இந்த S1லேருந்து S2 முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதா, இல்லை, சேம் லைனில் தான் இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்டாக இருக்க மாதிரி டயக்ராம் போட்டாச்சா. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் போகிறா. இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் ஒன்று இருக்குது, என்னது, Q கண்டுபிடிக்கணும். Q1 to 2. ஓகேங்களா, Q1 to 2 ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். 1 to 2 ப்ராசஸில் Q எவ்வளோ இருக்கும், நமக்கு Q கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா TDS. ஓகேங்களா, TDS. இது ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, Q = TDS. ஓகேங்களா, டெம்பரேச்சர் இன்ட்டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் அதை விட்டுருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா, என்ட்ரோபி, இந்த இடத்துல என்ட்ரோபியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஆல்ரெடி சொல்லிட்டேன், உள்ள ஹீட்டை கொடுக்கவும் இல்லை ஹீட்டை வெளியே எடுக்கவும் இல்லை, என்ட்ரோபி சேம்னு சொல்லிட்டேன்னா. அப்போ டிஎஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, டிஎஸ் அப்படின்னா 2 எஸ்ஸுக்கான டிஃப்ரென்ஸ். 2 எஸ்ஸுக்கான டிஃப்ரென்ஸ். இது S1 - S2 இருக்கலாம், S2 - S1 இருக்கலாம். அதாவது மேக்ஸிமம் என்ட்ரோபி மைனஸ் மினிமம் என்ட்ரோபி. ஓகேங்களா, இந்த இடத்துல உள்ள போறப்ப ஹை ப்ரெஷர் ஸ்டீமா உள்ள போகும், வெளியே வர்றப்ப லோ ப்ரெஷர் ஸ்டீமாக வெளியே வரும். ஓகேங்களா, அப்போ ஹை ப்ரெஷர் ஸ்டீமோட வேல்யூ 1, லோ ப்ரெஷர் ஸ்டீமோட வேல்யூ 2. ஓகேங்களா, அப்போ S1 - S2 ஹை ப்ரெஷர் ஸ்டீமோட என்ட்ரோபி, லோ ப்ரெஷர் ஸ்டீமோட என்ட்ரோபி. ஓகேங்களா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹீட்டை கொடுக்கவும் இல்லை ஹீட்டை எடுக்கவும் இல்லை, அப்போ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் தான். இங்கே 15 இருந்துச்சுன்னா இங்கேயும் 15 தான் இருக்கும், இங்கே 20 இருந்துச்சுன்னா இங்கேயும் 20 தான் இருக்கும். அப்போ 15 - 15 அதோட வேல்யூ 0 தான், 20 - 20 அதோட வேல்யூ என்னது, 0 தான். ஸோ நமக்கு டிஎஸ் என்ன ஆயிடுச்சு, 0வாக கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ டிஎஸ் வந்து 0ன்னு தெரிஞ்சிருச்சு. 0வோட எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆயிரும், 0 தான் கிடைக்கும். ஸோ நமக்கு Q0. ஸோ லாஜிக்கலாகவும் போட்டுடலாம், ஹீட்டை கொடுக்கவும் இல்லை ஹீட்டை எடுக்கவும் இல்லை இந்த ப்ராசஸில், அதனால Q0 ஆயிடுச்சு அப்படின்னு நீ லாஜிக்கலாகவும் எழுதிக்கலாம். நீங்கள் ஃபார்முலா படி தான் எழுதணும் அப்படின்னாலும் ஃபார்முலா படி எழுதிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எது புரியுதோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்
இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் Q கண்டுபிடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் PV வரைஞ்சாச்சு, TS டயக்ராம் வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் ப்ராசஸ் போகும். ஓகேங்களா? செகண்ட் ப்ராசஸ் இது PV டயக்ராமோட சாம்பிள், இது TS டயக்ராமோட சாம்பிள். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராசஸ் என்ன நடக்குது தம்பி? கண்டென்சர். ஓகேங்களா? ஸோ கண்டென்சர் இந்த இடத்துல ப்ராசஸ் நமக்கு என்னது? ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன். ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐசோதெர்மல் ப்ராசஸ் மெயின்டைன் பண்ண சொல்றாரு. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்டா மெயின்டைன் பண்ணுங்க. டெம்பரேச்சரை கான்ஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுங்க. உள்ளே போகிறப்ப 50 டிகிரி செல்சியஸில் உள்ளே போகுது அப்படின்னா வெளியே வர்றப்ப என்ன பண்ணணும்? 50 டிகிரி செல்சியஸில் தான் வெளியே வரணும் அப்படிங்கிறாரு. முடியுமா? முடியும். இங்கே போகிறப்ப 50 டிகிரி செல்சியஸ், இங்கே போகிறப்ப 50 டிகிரி செல்சியஸ். இங்கே ஸ்டீமாக இருக்குது, இங்கே வாட்டராக இருக்குது. ஓகேங்களா? மாறிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 50 டிகிரி செல்சியஸ் தண்ணியை போய் பம்பில் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஐசோதெர்மல் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றாரு. எப்போ? ஹீட் ரிஜெக்ட் ஆகிறப்ப. ஓகேங்களா? ஹீட்டு ரிஜெக்ட் ஆகிறப்ப. ஸோ கண்டென்சர்லேருந்து ஹீட் வெளியே போகுது, ஸ்டீம்லேருந்து ஹீட் வெளியே போகுது. அப்போ அந்த இடத்துல வாட்டராக மாறுது. இதான் ப்ராசஸ். இப்போ வாங்க ப்ரெஷர் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் எப்படி இருக்குது, வால்யூம் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, என்ட்ரோபி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஓகேங்களா? இப்போ கண்டென்சருக்குள்ளே போகிறப்ப என்ன எப்படி போயிருக்கும்? ஸ்டீமாக போகும். ஓகேங்களா? அடுத்து வெளியே வரப்போ என்ன வரும்? வாட்டராக வரும். ஓகேங்களா? ப்ரெஷரில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. ஏன்? நம்ம அந்த இடத்த கம்ப்ரஸ் பண்ணவும் இல்லை, எக்ஸ்பேண்ட் பண்ணவும் இல்லை. ஓகேங்களா? ஸ்டீமை கம்ப்ரஸ் பண்ணுறோமா? கிடையாது. ஸ்டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமா? கிடையாது. இந்த இடத்துல கம்ப்ரஷனும் வரல, எக்ஸ்பேன்ஷனும் வரல. கம்ப்ரஸ் பண்ணால் என்னவும் ப்ரெஷர் அதிகமாகும், எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்னாகும்? ப்ரெஷர் குறையும். இது உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ணல, அப்போ ப்ரெஷர் என்னாகும்? கான்ஸ்டன்ட். சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம கம்ப்ரஸ் பண்ணவும் இல்லை, எக்ஸ்பேண்ட் பண்ணவும் இல்லை, எதை? உள்ளே போகிற ஸ்டீமை. அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அந்த இடத்துல. ஓகேங்களா? வால்யூம் என்னாகும்? குறையும். எப்படி சார் குறையும்? நல்லா பாருங்க. உள்ளே போகிறப்ப ஸ்டீமாக உள்ளே போகுது. ஓகேங்களா? உள்ளே போகிறப்ப ஸ்டீமாக உள்ளே போகுது. அடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் அது வாட்டராக மாறிடுது. உங்களுக்கே தெரியும், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறீங்க, அதை சூடுபடுத்துறீங்க. தண்ணியாக இருக்கிறப்ப அதோட வால்யூம் எப்படி இருக்கும்? நீராவி வந்ததுக்கப்புறம் அதோட வால்யூம் எப்படி இருக்கும்? தண்ணியாக இருக்கிறப்ப வால்யூம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீராவி ஹீட் அப்ளை பண்ணி அது நீராவியாக மாறினதுக்கப்புறம், ஸ்டீமாக மாறினதுக்கப்புறம் அந்த இடத்துல வால்யூம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டராக இருக்கிறப்ப வால்யூம் என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அதே ஸ்டீமாக இருக்கிறப்ப வால்யூம் என்ன ஆகுது? அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ எந்த இடத்துல வாட்டர், எந்த இடத்துல ஸ்டீமு? உள்ளே போகிறப்ப ஸ்டீமாக உள்ளே போகுது. கண்டென்சருக்கு உள்ளே போகிறப்ப என்ன ஆகுது? ஸ்டீமாக உள்ளே போகுது. கண்டென்சரை விட்டு வெளியே வர்றப்ப என்ன வருது? வாட்டராக வெளியே வருது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வால்யூம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஏன்? அது ஸ்டீமு. இந்த இடத்துல வால்யூம் கம்மியாக இருக்கும். ஏன்? அது வந்து வாட்ரு. உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இது வாட்டர், இது வந்து என்னது? ஸ்டீமு. ஸோ வால்யூம் என்ன ஆகுது? ஸ்டீம்லேருந்து வாட்டராக மாறுறப்போ வால்யூம் என்ன ஆகுது? குறையுது. ஸோ வால்யூம் குறையுது. ஓகேங்களா? டெம்பரேச்சரில் சேஞ்சஸ் இருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? ஐசோதெர்மல் அப்படின்னு சொல்லிட்டாரு. டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரில் மாற்றம் இல்லை. டைட்டிலே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ட்ரோபி. ஹீட் ரிஜெக்ஷன் வந்துருச்சா? ஓகேங்களா? டைட்டில் என்ன வந்துருச்சு? ஹீட் ரிஜெக்ஷன். இந்த டைட்டில் எப்படி சார் வந்துச்சு? கண்டென்சரில் என்ன ஆகும் தம்பி? ஹீட் ரிஜெக்ட் ஆகும், ஹீட் வெளியே போகும். ஓகேங்களா? ஸ்டீம்லேருந்து ஹீட் வெளியே போனால் தான் அது என்ன மாறும்? வாட்டராக மாறும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஹீட் ரிஜெக்ஷன் சொல்லியாச்சு. ஹீட் வெளியே போகுது அப்படின்னா என்னது? ஹீட்டு குறையுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஹீட்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரோபி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஹீட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? என்ட்ரோபி குறையும். இப்போ இந்த இடத்துல ஹீட்டு அப்ளை ஆகுதா, ஹீட் ரிஜெக்ஷன் ஆகுதா? ஹீட்டு ரிஜெக்ஷன் ஆகுது. அப்போ என்ட்ரோபி என்ன ஆகும்? குறையும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ப்ராசஸ்க்கு ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், என்ட்ரோபி இதெல்லாம் பார்த்தாச்சா? வாங்க நம்ம இதை வச்சு பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் எப்படி போடுறது, கியூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சா? வாங்க பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் போடுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரெஷர் என்ன ஆகுது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வால்யூம் என்ன ஆகுது? குறையுது. ஸோ இது ரெண்டையும் பார்க்குறோம். ஓகேங்களா? இது ரெண்டையும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் என்ன ஆகுது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது.
வால்யூம் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஏன் ப்ரெஷர் என்ன ஆகுது? கான்ஸ்டண்டாக இருக்குது, ஒரே லெவலில் தான் காட்டணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது, ப்ரெஷர் லைனு. அடுத்து வால்யூம் எப்படி இருக்குது? குறையுது. ஓகேங்களா? வால்யூம் எப்படி இருக்குது? குறையுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இது ப்ரெஷர். இப்போ வால்யூமுக்கு பாருங்களேன், வால்யூம் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ கீழே பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். இப்போ வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதா? அப்போ லைனை நம்ம இப்படி போடலாமா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான், எண்டு பாயிண்ட் இதுதான். வால்யூம் குறையிற மாதிரியும் காட்டியாச்சு, ப்ரெஷர் என்ன ஆகுது? கான்ஸ்டண்டாகவும் மெயின்டைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சொல்கிற புரியுதுங்களா? இதான் வந்து தேர்ட் ஸ்டேஜ். ஸோ V2. ஓகேங்களா? ஸ்டார்டிங் பாயிண்டில் வால்யூம் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. அதே எண்டு பாயிண்டில் வால்யூம் எப்படி இருக்குது? குறையுதா? ஸோ வால்யூம் குறைஞ்ச மாதிரி கட்டியாச்சு. ப்ரெஷர் பாருங்கள், இப்போ ப்ரெஷர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் சேம் பாயிண்டில் தான் இருக்குது, எண்டு பாயிண்ட்லேயும் எப்படி இருக்குது? சேம் பாயிண்டில் தான் இருக்குது, மேலேயும் போகல கீழேயும் வரல. ஓகேங்களா? ஸோ டயக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஎஸ் டயக்ராம் பார்ப்போமே. ஓகேங்களா? டெம்பரேச்சர் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். டெம்பரேச்சர் மேலேயும் போகக்கூடாது, அதே மாதிரி கீழேயும் வரக்கூடாது. ஓகேவா? என்ட்ரோபி என்னாகும்? குறையும். ஓகேங்களா? என்ட்ரோபி என்ன பண்ணணும்? குறையும் அப்படின்னு சொல்லியாச்சா? ஸோ என்ட்ரோபி வந்து குறையணும். இப்போ டெம்பரேச்சர் விட்டுருங்க. இப்போ என்ட்ரோபி இதுக்கு நேராக இருக்கிறது தானே என்ட்ரோபி. இப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லை டிக்ரீஸ் ஆகணுமா? எது கரெக்டு? என்ட்ரோபி டிக்ரீஸ் தான் ஆகுது. ஓகேங்களா? ஏன்? ஹீட்டு கண்டென்சர்லேருந்து வெளியே போகுது. ஸோ கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தான் காட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்படி காட்டினா இப்போ என்ட்ரோபி என்ன ஆகுது? ஸ்டார்டிங் பாயிண்டில் இங்கே இருக்குது, குறையுதா? அடுத்து டெம்பரேச்சர் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகவும் கிடையாது, டிக்ரீஸ் ஆகவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ டயக்ராம் எப்படி போடலாமா? ஓகேங்களா? என்ட்ரோபி பாருங்கள், ஸ்டார்டிங் இங்கே இருக்கா, எண்டில் பாருங்கள் குறையுது என்ட்ரோபி. டெம்பரேச்சர் எப்படி இருக்கு பாருங்க, ஸ்டார்டிங்லையும் எண்ட்லையும் எப்படி இருக்குது? சேம் லைனில் தான் இருக்குது, இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும் இல்லை. ஸோ செகண்ட் லைன் முடிஞ்சிருச்சா? ஸோ செகண்ட் ப்ராசஸ் ஓவர். இதில் சாரி இன்னும் கண்டுபிடிக்கணும்னா Q கண்டுபிடிக்கணும். Q ஹீட் ரிஜெக்ஷன் சொல்லியாச்சா? ஹீட்னா Q, ரிஜெக்ஷன்னா என்னது? R. ஸோ QR. ஓகேங்களா? இது என்ன ப்ராசஸ்? 2-3 ப்ராசஸ். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல டீன் இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்களா? அது எந்த டீன் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இங்கே 0 ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், T இன்ட்டு டிஎஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்களா? ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் வந்து என்னது? கான்ஸ்டன்ட் தான். 2-3 ப்ராசஸ். அப்போ T2வும் என்னது? சேம் தான். T3 என்னது? சேம் தான். உள்ளே போகிற டெம்பரேச்சரும் வெளியே வர டெம்பரேச்சரும் என்னது? சேம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன சார் உள்ளே போகிறப்ப ஸ்டீமாக வருது, வெளியே வரப்போ வாட்டராக வருது, கண்டிப்பாக ஸ்டீம் குறைஞ்சிருக்கும் தான், ஹீட் குறைஞ்சிருக்கும் தானே. நம்ம தான் ஹீட்டை வெளியே அனுப்புகிறோம்ல, ஹீட்டை வெளியே அனுப்புகிறோம். ஆனால் எவ்வளோ ஹீட் வெளியே அனுப்புகிறோமோ அதை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? டெம்பரேச்சர் என்ன பண்ணுறாங்க? கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சர் நமக்கு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அது T2ஆகவும் இருக்கலாம், T3ஆகவும் இருக்கலாம். டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், T3 = T2. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ T2வும் அப்ளை பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம்? T3யும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் T2ன்னு அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இன்ட்டு டிஎஸ் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிஎஸ் அப்படின்னா ரெண்டு என்ட்ரோபிக்கான டிஃப்ரென்ஸ். ரெண்டு என்ட்ரோபிக்கான டிஃப்ரென்ஸ். உள்ளே போகிறப்ப 2-3 ப்ராசஸ் தான். உள்ளே போகிறப்ப என்ன போகுது? ஸ்டீமாக போகுது. வெளியே வரப்போ என்ன வருது? வாட்டராக வருது. ஓகேங்களா? இப்போ எதில் அதிகமாக இருக்கும் ஹீட்டு? ஸ்டீமில் தான் ஹீட் அதிகமாக இருக்கும், வாட்டரில் ஹீட் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? என்ட்ரோபி அதிகமாகும்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல தான் என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். இப்போ வாட்டரில் ஹீட் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? என்ட்ரோபி குறையும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் என்ட்ரோபி மைனஸ் மினிமம் என்ட்ரோபியா? ஸோ மேக்ஸிமம் என்ட்ரோபி மைனஸ் மினிமம் என்ட்ரோபி. மேக்ஸிமம் என்ட்ரோபி எதில் இருக்கும்? ஸ்டீமில் தான் இருக்கும். அப்போ இது S2. மினிமம் என்ட்ரோபி எதில் இருக்கும்? வாட்டரில் தான் இருக்கும். ஸோ S3. ஓகேங்களா? சொல்கிற புரியுதா? ஸோ இப்போ நமக்கு ஹீட் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு 2-3 ப்ராசஸ்க்கு. ஓகேவா? வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு 3-4 ப்ராசஸ்க்கு ப்ரெஷர் எப்படி இருக்குது, வால்யூம் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, என்ட்ரோபி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை வச்சு ஹீட் கால்குலேட் பண்ணுவோம். வாங்க இப்போ தேர்ட் ஸ்டேஜ். கண்டென்சர்லேருந்து பம்புக்கு போயிடுச்சு ஒரு வழியாக. ஓகேவா? கண்டென்சர்லேருந்து பம்புக்கு போயாச்சு. ஸோ பம்பு வந்து 3-4 ப்ராசஸ்.
3 to 4 ப்ராசஸ். உள்ளே போகிறப்ப 3, வெளியே வரப்ப 4. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, வால்யூம் எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? ஓகேவா? இப்போ 3 to 4 ப்ராசஸ் நமக்கு என்னது? அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஓகேங்களா? அடியாபேட்டிக் கம்ப்ரஷன். பம்போட ஒர்க் என்ன தம்பி? வாட்டரை பம்ப் பண்ணி, அதாவது கம்ப்ரஸ் பண்ணி என்ன பண்ணும், ஹை ப்ரெஷரில் கன்வெர்ட் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ உள்ளே போகிறப்ப வாட்டரோட ப்ரெஷர் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும், ஃப்ரீயாக போகும். பம்புக்குள்ளே போயிருச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். பம்ப் பண்ணி என்ன பண்ணும், வாட்டரை மேலே தள்ளும் தொட்டிக்கு, நார்மலாக வீட்டில். ஓகேங்களா? அப்போ என்ன நடக்குதாங்க, வாட்டரோட ப்ரெஷர் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வாட்டரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, பம்ப் பண்ணுது. ஏன்னா கம்ப்ரஸ் பண்ணுறோம். டைட்டிலே உங்களுக்கு தெரியும் கம்ப்ரஸ். கம்ப்ரஸ் அப்படின்னா என்னது, ஏரியா குறையுது. ஸோ உள்ளே போகிறப்ப தண்ணி ஃப்ரீயாக போகுது, நம்ம ஏரியாவை குறைக்கிறோம், கம்ப்ரஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், ரொம்ப கம்ப்ரஸாக ஃபீல் ஆகுமா? ஃப்ரீயாக போகுது. ஆனால் இந்த இடத்துல போகிறப்ப என்ன ஆகுது, ஏரியா குறைய 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 என்ன ஆகுது, வாட்டரோட ப்ரெஷர் என்ன ஆகும், அதிகமாகுமா? ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வாட்டரோட ப்ரெஷர் ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்குது, வெளியே போகிறப்ப என்ன ஆகுது, அதிகமாக இருக்குது. ஸோ இதான் 3, இதான் 4. ஓகேங்களா? ஸோ உள்ளே போகிறப்ப எப்படி இருக்குது, ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, ஏன்னா ஃப்ரீயாக போகுது வாட்ரு. நம்ம ஏரியாவை கம்ப்ரஸ் பண்ணுறோம். அப்போ வெளியே வரப்போ ப்ரெஷர் என்ன ஆகும், அதிகமாக இருக்கும். ஏன், ஏரியா குறையுது, ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ காட்டியாச்சா? நெக்ஸ்ட்டு வால்யூம் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியுது. ஸ்டார்டிங் வால்யூம் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. எண்டில் வால்யூம் எப்படி இருக்குது, குறையுது. ஓகேங்களா? ஸோ வால்யூம் என்ன ஆகுது, குறையுது. ஏன், கம்ப்ரஸ் பண்ணி கம்மியான ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் அனுப்புகிறோம். ஸோ வால்யூம் என்ன ஆகும், குறையும். ஓகேங்களா? சொல்கிற புரியுதா? வால்யூம் குறையுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து டெம்பரேச்சருக்கு வாங்க. டெம்பரேச்சர் இந்த இடத்துல என்ன ஆகும்? ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல ஹீட்டு கொடுக்கவும் இல்லை, ஹீட் எடுக்கவும் இல்லை. ஆனால் நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சமாக ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்டர் இப்படி இருக்குது தம்பி. ஓகேங்களா? இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ். இதில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது, 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன், அழுத்துறேன். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் பார்த்தீங்கன்னா குறையும். ஓகேங்களா? நம்ம அழுத்துனதுக்கப்புறம் என்ன இருக்கும், வால்யூம் குறையும்னு சொல்லிட்டோன்னா, அழுத்துனதுக்கப்புறம் என்ன ஆகும், வால்யூம் குறையுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அழுத்துனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே வாட்டர் தான் ஸ்டார்டிங்கில் இங்கே இருந்துச்சு, நம்ம அழுத்துறோம், அப்போ வால்யூம் இங்கே வரைக்கும் குறையுது. ஓகேங்களா? அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் என்னாகும், ஒன்னோட ஒன்று நெருங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கிறப்ப மாலிகூல் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி இருக்கும். ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறு, தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறு என்னாகும், தள்ளி தள்ளி இருக்கும். ஓகேங்களா? அணுக்கள் விலகி விலகி இருக்கும். இந்த இடத்துல ஆனால் ஆட்டம்ஸ் என்னாகும், மெர்ஜ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா மாலிகூல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும், ஏன்னா நம்ம அழுத்துறோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடியாபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? அடியாபேட்டிக் ப்ராசஸ்ன்னு என்ன, இந்த இடத்துல ஹீட்டை கொடுக்கவும் இல்லை, ஹீட்டை வெளியே எடுக்கவும் இல்லை. பம்பு வீட்டில் உங்களுக்கே தெரியும், வீட்டில் யூஸ் பண்ணுற பம்பில் ஏதாவது ஹீட் உள்ளே போகுதா, கிடையாது. பம்ப்லேருந்து ஏதாவது ஹீட் வெளியே வருதா, கிடையாது. ஸோ ஹீட்டை கொடுக்கவும் இல்லை, ஹீட்டை வெளியே எடுக்கவும் இல்லை. அப்போ என்ட்ரோபி என்னது, கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஹீட்டு உள்ளே போகிறப்பையும் எப்படி இருக்குது, சேம் தான். ஹீட்டு வெளியே வரப்பையும் சேம் தான். அப்போ என்ட்ரோபி என்ன ஆகுது, சேம் தான். சொல்கிற புரியுதுங்களா? ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். இப்போ பிவி டிஎஸ் நாலுமே கிடைச்சிச்சா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிவி டயக்ராம் டிஎஸ் டயக்ராம் வரையலாமா? அதை வச்சு கியூ கண்டுபிடிக்கலாமா? வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும், வால்யூம் குறையணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான். ப்ரெஷர் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். வால்யூம் என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். வால்யூம் டிக்ரீஸ் ஆகணும், எப்படி திரும்பி போடணும், லெஃப்ட் சைடு போடணும். வால்யூம்ங்கிறது கீழே இருக்குது, ப்ரெஷருங்கிறது சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும், வால்யூம் என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். இப்படி போடணும். ஆனால் இந்த ரெண்டையும் ஒரே டயக்ராமில் போடணும், ஒரே லைனில் போடணும். ஓகேங்களா? அப்போ இப்படி போட்டுக்கலாமா? ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் பாருங்கள், ப்ரெஷர் கம்மியாக இருக்குதா. எண்டு பாயிண்டில் பாருங்கள், ப்ரெஷர் என்ன ஆகுது, அதிகமாகுதா. ஓகேங்களா? ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி காட்டியாச்சா. வால்யூம் பாருங்களேன், அப்படியே அந்த லைனை கீழே எடுத்துகிட்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, எண்டில் பார்த்தீங்கன்னா குறையுது. ஸோ வால்யூம் குறையிற மாதிரியும் காட்டியாச்சு, ப்ரெஷர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் காட்டியாச்சா. சொல்கிற புரியுதுங்களா? ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் காட்டியாச்சு, வால்யூம் என்ன ஆகுது, குறையிற மாதிரியும் காட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெம்பரேச்சர் நமக்கு என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேங்களா? டெம்பரேச்சர் நமக்கு என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும்.
அடுத்து என்ட்ரோபி என்னது கான்ஸ்டன்ட் தான், என்ட்ரோபியில் மாற்றம் கிடையாது. இப்போ என்ட்ரோபி மாறுது அப்படின்னு வச்சுக்க, என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்படி போடலாம், என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகுதுன்னா இப்படி போடலாம். ஆனால் நமக்கு என்ட்ரோபியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா, என்ட்ரோபியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் தான். ஸோ சேம் லைன் தான். ஓகேங்களா, ஓகேங்களா. இப்போ என்ட்ரோபியில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா? கிடையாது. S3 = S4 நீங்கள் ஒரே லைனில் தான் இருக்கும். S3 = S4. ஓகேங்களா. ஆனால் டெம்பரேச்சர் பாருங்கள் 3லேருந்து 4க்கு என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ இந்த டயக்ராம் கொண்டு வந்தாச்சா? இப்போ Q கால்குலேட் பண்ணுவோம். Q 3 to 4 ஃபார்முலா நமக்கு TdS. ஓகேங்களா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடியபெட்டிக் ப்ராசஸ். அடியபெட்டிக் ப்ராசஸ்னால் நம்ம என்னது? டீ ஃப்ளாஸ்க்கு தான் உள்ளே நம்ம ஹீட்டை கொடுக்கவும் இல்லை, ஹீட்டை வெளியே எடுக்கவும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் டீ ஃப்ளாஸ்க்கு. இங்கே பம்பில் நம்ம ஹீட்டை கொடுக்கவும் இல்லை, பம்ப்லேருந்து ஹீட்டை நம்ம வெளியே எடுக்கவும் இல்லை. Q வந்து என்னது? 0. Q இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எஸ் என்ட்ரோபி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். Q டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எஸ் என்ன ஆகும்? குறையும் நமக்கு. ஆனால் Q 0ன்னு சொல்லியாச்சு, ஏன்னா ஹீட்டை கொடுக்கவும் இல்லை, ஹீட்டை எடுக்கவும் இல்லை. அப்போ எஸ் என்ன ஆகும் நமக்கு? ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிருமா? ஸோ உள்ளே போகிறப்பையும் ஹீட்டு சேம் தான், வெளியே உள்ளே போகிறப்ப என்ட்ரோபி சேம் தான், வெளியே வரப்போ என்னது? என்ட்ரோபி சேம் தான். ஓகேங்களா, என்ட்ரோபியில் ஏதாவது மாற்றம் நடக்குதா? இல்லை. அப்போ T உங்களுக்கு இப்படி மாறும். ஓகேங்களா, T × S3 - S4 இப்படி மாறும். ஓகேங்களா, உள்ளே போகிறப்பையும் 15 தான், வெளியே வரப்பையும் 15 தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ 15 - 15 0. 15னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உள்ளே போகிறப்பையும் 35 இருக்கலாம், வெளியே போகிறப்பையும் 35 இருக்கலாம். 35 - 35 0. அதாவது எந்த வேல்யூவாக இருந்தாலும் உள்ளே எப்படி போகுதோ வெளியவும் சேம் வேல்யூ தான் வரும். அதுதான் என்ட்ரோபி அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ அடியபெட்டிக் ப்ராசஸில் என்ட்ரோபி என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஹீட்டை கொடுக்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லைன்னு சொல்லியாச்சா? S 0 ஆயிடுச்சா? S 0 அப்படின்னா என்னது? 2 Sமே 0 தான். அப்போ இதோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்னது? 0 தான். ஓகேங்களா, இப்போ 3 to 4 ப்ராசஸ் முடிஞ்சா, வாங்க நம்ம 4 to 1 ப்ராசஸ் பார்ப்போம். ஓகேங்களா, 4 to 1 ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் இருக்குது, எப்படி ப்ரெஷர் வால்யூம் மாறுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, வாங்க 4 to 1 ப்ராசஸ் பார்ப்போம். 4 to 1 பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன். ஓகேங்களா, ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். இது எப்படி சார் டைட்டில் வந்துச்சு? ஓகேங்களா, ஐசோதெர்மல் என்ன? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஐசோன்னா என்ன? ஒரே மாதிரியான, தெர்மல்னா டெம்பரேச்சர், இதெல்லாம் சொல்லியாச்சு ஆல்ரெடி. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்ப்பா. ஓகேங்களா, டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண சொல்கிறாரு. நமக்கு இந்த இடத்துல பம்ப்லேருந்து அடுத்து நம்ம ஸ்டேஜ் என்னது? பாய்லர். ஸோ பம்ப்லேருந்து வாட்டர் பாய்லருக்கு போகுது. ஓகேங்களா, ஸோ உள்ளே போகிறப்ப ஸ்டேஜ் 4, வெளியே வரப்போ என்னது? ஸ்டேஜ் 1. ஓகேங்களா, ஸோ 4 to 1 ப்ராசஸ் இதுதான். ஓகேங்களா, 4 to 1 ப்ராசஸ். ஸோ உள்ளே போகிறப்ப ப்ரெஷர் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் வால்யூம் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, என்ட்ரோபி எப்படி இருக்குது பார்ப்போமா? ஓகேங்களா, இப்போ உள்ளே போகிறப்ப பாருங்கள் ப்ரெஷர் எப்படி இருக்குது. உள்ளே போகிறப்ப ப்ரெஷர் எந்த லெவலில் இருக்குதோ வெளியே வரப்பையும் அதே லெவலில் தான் இருக்கும். ஏன்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்காதுன்னு சொல்கிறேன். ஏன்? உள்ளே ஏதாவது பம்ப் இருக்குதா? பம்போ கம்ப்ரஸரோ இருந்தால் தான் அந்த இடத்துல என்ன பண்ணும்? ப்ரெஷர் அதிகப்படுத்தும். ஓகேங்களா, ப்ரெஷர் அதிகப்படுத்துகிற டிவைஸ் ஒன்று பம்பு, இன்னொன்று கம்ப்ரஸர். ஏதாவது பாய்லருக்குள்ளே கிடக்குதா? கிடையாது. நம்ம பாய்லருக்கு வெளியவே பம்ப் வச்சாச்சு, இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகப்படுத்தியாச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே போகிற ப்ரெஷர் தான் பாய்லர் விட்டு என்ன ஆகும்? வெளியே போகும். ஸோ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். சொல்கிற புரியுதுங்களா? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஓகே, வால்யூம் என்ன ஆகுது? உள்ளே போகிறப்ப வாட்டராக போகுதா? வெளியே வரப்போ எப்படி இருக்குது? ஸ்டீமாக வருமா? ஸோ பாய்லரோட ஒர்க் என்ன? வாட்டரை வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், கண்டென்சரில் சொன்னது தான், அப்படியே இங்கே ரிவர்ஸில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, உள்ளே போகிறப்ப வாட்டராக இருக்குது. ஓகேங்களா, நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, ஹீட்டை அப்ளை பண்ணுறோம், ஹீட்டை கொடுக்குறோம். எதுக்கு? பாய்லருக்கு. எப்படி ஹீட்டை கொடுக்குறோம்? ஃபர்னஸ் மூலமாக ஹீட்டை கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த வாட்டர் வந்து என்ன மாறுது? ஸ்டீமாக மாறுது. அப்போ அதோட வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ வாட்டராக இருக்கிறப்ப வால்யூம் குறையுது, அதே ஸ்டீமாக இருக்கிறப்ப வால்யூம் எப்படி இருக்குது? இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்க்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சரை இவங்க என்ன சொல்கிறாங்க? கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, தண்ணியை கண்டினியூவாக ஒரே டெம்பரேச்சர்லேயே நீ ஹீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஹீட்டை நம்ம கொடுக்குறோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும் லாஜிக்கலாக. ஓகேங்களா, ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எவ்வளோ ஹீட்டில்
ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஹீட் கொடுக்குறியோ எண்டு வரைக்கும் அதே ஹீட்டை மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? கேர்னாட். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ உள்ள 100 டிகிரி செல்சியஸில் ஸ்டார்டிங்கில் ஹீட் பண்ணுறோம்னா எண்டு வரைக்கும் என்னது 100 டிகிரி செல்சியஸில் தான் ஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா? டெம்பரேச்சரில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அடுத்து என்ட்ரோபி. ஓகேங்களா? கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். என்ட்ரோபி. என்ட்ரோபியில் என்ன சேஞ்சஸ் நடக்குது? ஹீட் அடிஷன் இருக்குதா? ஓகேங்களா? ஹீட் அடிஷன் என்ன? அடிஷன்னா தமிழில் கூட்டுறது. ஹீட்டை கொஞ்சம் கூட்டுறோம். ஓகேங்களா? பாய்லரில் நம்ம ஹீட்டை கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஹீட்டை கொடுத்தோம் அப்படின்னா என்ட்ரோபி என்ன ஆகும் தம்பி? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஹீட்டை நம்ம பாய்லருக்கு கொடுக்குறோம். அப்போ என்ட்ரோபி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ ப்ரெஷர் தெரிஞ்சிருச்சு, வால்யூம் தெரிஞ்சிருச்சு, டெம்பரேச்சர் தெரிஞ்சிருச்சு, என்ட்ரோபி தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதை வச்சு பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் போடுவோமா? ஓகேங்களா? பாருங்க, இது ப்ரெஷர், இது வால்யூம், இது என்ட்ரோபி, இது டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் பார்ப்போம். ப்ரெஷர் என்னவா இருக்கு? சீனா கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு, வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் வந்து நமக்கு கான்ஸ்டன்டாக தான் இருக்கணும், மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. ஓகேங்களா? இது ப்ரெஷர். வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ வால்யூம் வந்து ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? வால்யூம் கீழே இருக்குப்பா, அப்போ வால்யூம் ஸ்டார்டிங்ல இங்கே இருக்குது, அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா முன்னாடி தானே போகணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன் அப்படி ட்ரா பண்ணிடலாமா? பாருங்க, ப்ரெஷர் என்ன ஆகுது? 4 to 1 ப்ராசஸில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகவும் இல்லை, டிக்ரீஸ் ஆகவும் இல்லை. ப்ரெஷர் என்ன ஆகுது? கான்ஸ்டண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? சைடில் எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், P4 = P1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ரெஷரில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா? கிடையாது, கான்ஸ்டண்டாக வச்சாச்சு. வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ ஸ்டார்டிங் பாருங்கள், வால்யூம் இந்த இடத்துல இருக்குது, அப்படியே போக போக பாருங்க வால்யூம் எந்த இடத்துல வந்துருச்சு? இந்த இடத்துக்கு வந்துருச்சா? ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டியாச்சா? ஸோ முடிஞ்சு இந்த டேர்ம். நெக்ஸ்ட் இந்த 2 டேர்முக்கு வாங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்லியாச்சு. ஸோ நமக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக இருக்கணும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகவும் கூடாது, டிக்ரீஸ் ஆகவும் கூடாது. என்னது? டெம்பரேச்சர். அடுத்து என்ட்ரோபி பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது? நம்ம பாய்லரில் ஹீட்டை கொடுக்குறோம். ஹீட்டை கொடுக்குறப்ப என்ன ஆகும்? ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ட்ரோபி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே தான் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமா? எஸ் கீழே இருக்குது. ஓகேங்களா? கிராஃபில் உங்களுக்கே தெரியும், முன்னாடினா ஃபார்வர்டில் தான் போடணும். ஓகேங்களா? எஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? ஃபார்வர்டில் தான் போடணும். ஓகேங்களா? இப்போ அந்த லைனை இங்கே ஜாயின் பண்ணிடலாமா? ஓகேங்களா? இப்போ பாருங்க, டெம்பரேச்சர் பாருங்க, இது அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், T4 = T1. T4 = T1. 2 டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? ஒரே லைனில் இருக்கு. ஓகேங்களா? டெம்பரேச்சர் மாறலை. என்ட்ரோபி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா S4 இங்கே இருக்குது, ஆனால் எண்டில் பார்த்தீங்கன்னா S1 இங்கே இருக்குது. அப்போ என்ட்ரோபி என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ இதான் வந்து ப்ராசஸ் லைன். நீங்கள் இப்படி போடணும், 1 to 2, அடுத்து 2 to 3, அடுத்து 3 to 4, அடுத்து 4 to 1. ஓகேங்களா? இப்போ ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், என்ட்ரோபி டயக்ராம் போட்டாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஹீட் கண்டுபிடிக்கணும். QSன்னு வச்சுக்கிறோம். ஏன் சார் QSன்னு வச்சுக்கிறீங்க? ஹீட் அடிஷன். அடிஷன் என்ன? சப்ளை பண்ணுறோம். எதுக்கு? பாய்லருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட்டு சப்ளை பண்ணுறோம். ஸோ Q4 to 1. ஓகேங்களா? ஃபார்முலா நமக்கு TDS. ஃபார்முலா நமக்கு TDS. டெம்பரேச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு சொல்லியாச்சு. ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ T4 இருக்கட்டும், T1 இருக்கட்டும், ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல T4ன்னு எழுதிக்கலாம், T1ன்னு எழுதிக்கலாம். நான் T1ன்னு எழுதுறேன், நீங்கள் T4ன்னு எழுதுறாங்க தான் எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் டிஎஸ்ன்னு சொல்லியாச்சா? டிஎஸ் அப்படின்னா என்னது? 2 எஸ்ஸுக்கான டிஃப்ரென்ஸ்ன்னு சொன்னேன். ஓகேங்களா? டிஎஸ்னா என்னது? 2 எஸ்ஸுக்கான டிஃப்ரென்ஸ். மேக்ஸிமம் என்ட்ரோபி மைனஸ் மினிமம் என்ட்ரோபி. உள்ளே போகிறப்போ வாட்டராக போகுது, வெளியே வரப்போ ஸ்டீமாக வெளியே வருது. எதில் ஹீட் அதிகமாக இருக்கும்? ஸ்டீமில் தான் ஹீட் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டீமில் தான் என்னது? என்ட்ரோபியும் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டீமோட என்ட்ரோபி மைனஸ் வாட்டரோட என்ட்ரோபி. ஓகேங்களா? ஸ்டீமோட என்ட்ரோபினா வெளியே வரப்போ அதோட பாயிண்ட் என்னது? 1. வாட்டரோட பாயிண்ட் என்னது? 4. ஸோ வாட்டரோட பாயிண்ட் 4, ஸ்டீமோட பாயிண்ட் 1. அப்போ
ஸ்டீம் மைனஸ், அதாவது என்ட்ரோபி மைனஸ் என்ட்ரோபி. இந்த இடத்துல ஸ்டீமோட என்ட்ரோபி மைனஸ் வாட்டரோட என்ட்ரோபின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? எதில் அதிகமாக இருக்கும்? ஸ்டீமில் தான் என்ன ஆகும்? என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். வாட்டரில் என்ட்ரோபி கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஸ்டீமோட என்ட்ரோபி 0.1. ஓகேங்களா? வாட்டரோட என்ட்ரோபி 0.4. ஓகேங்களா? நான் ஏன் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 4-to-1 ப்ராசஸ்னோட நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக S4 மைனஸ் S1 அப்படி தான் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா? யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அப்படி அந்த லாஜிக்கில் தான் யோசிப்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. மேக்ஸிமம் என்ட்ரோபி மைனஸ் மினிமம் என்ட்ரோபி. எதில் என்ட்ரோபி அதிகமாக இருக்கும்? ஓகேங்களா? ஹீட் எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல தான் என்னது என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டீமில் தான் நமக்கு ஹீட் அதிகமாக இருக்கும். அப்போ ஸ்டீமில் தான் நமக்கு என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டீமோட என்ட்ரோபி மைனஸ் வாட்டரோட என்ட்ரோபி. இப்போ 4 ப்ராசஸ்க்கும் நமக்கு பிவி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம் வரைஞ்சாச்சு. 4 ப்ராசஸ்க்கு நம்ம கியூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு இந்த சைக்கிளுக்கான எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவோமா? வாங்க கால்குலேட் பண்ணுவோம். கேர்னாட் சைக்கிள் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் பை இன்புட். ஓகேங்களா? அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் என்ன, நமக்கு இன்புட் என்ன, இது நமக்கு தெரிஞ்சா எஃபிஷியன்சி கால்குலேட். ஜென்ரலாக எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணலாம் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸ்கூலில் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? பாஸ் ஆனவங்க எத்தனை பேர், மொத்தம் எக்ஸாம் எழுதுறவங்க எத்தனை பேர், அதை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? பர்சன்டேஜ் போடுவாங்க. அவுட்புட் பை இன்புட். நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, நமக்கு என்ன இன்புட் வந்திருக்கு, இதான் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? நமக்கு இந்த இடத்துல அவுட்புட் என்னது? நமக்கு ஏதோ ஒரு வேலை நடந்திருக்குப்பா. ஓகேவா? டர்பைனில் ஏதோ ஒரு வேலை எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது அடுத்த பிரச்சனை. ஸோ ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு, அதான் வந்து நமக்கு என்னது அவுட்புட். ஸோ ஒர்க் டன். ஓகேங்களா? எப்படி அந்த வேலை நடந்துச்சு? ஓகேங்களா? கரண்ட் தயாரிக்கிறோம், அது ஒரு வேலை. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து நமக்கு அவுட்புட்டு, ஒர்க் டன்னு சொல்லியாச்சு. கரண்ட் தயாரிக்கிறோம், அது ஒரு வேலை. அந்த வேலையை நம்ம என்ன சொல்லியாச்சு? அவுட்புட்னு சொல்லியாச்சு. எப்படி அந்த கரண்ட்டை தயாரிக்கிறோம்? ஸ்டீமை யூஸ் பண்ணி. அந்த ஸ்டீம் நமக்கு எப்படி கிடைக்குது? வாட்டரை யூஸ் பண்ணி. வாட்டர்லேருந்து எப்படி ஸ்டீமாக மாறுது? ஹீட்டை யூஸ் பண்ணுறோமா? ஸோ ஹீட் சப்ளை பண்ணுறோம். ஹீட் சப்ளை பண்ணுறதுனால தான் வாட்டர் ஸ்டீமாக. இப்போ இந்த இடத்துல நம்ம ஹீட் சப்ளை பண்ணல, வாட்டராகவே தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. கிடைக்குமா நமக்கு? அது ஸ்டீம் பவர் பிளான் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதை வாட்டர் பவர் பிளான் சொல்லலாம், அது வேற டாபிக். ஓகேங்களா? ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அது வேற டாபிக். இந்த இடத்துல நம்ம ஸ்டீம், வாட்டர் உள்ளே போகுது, வெளியே வரப்போ ஸ்டீமாக வெளியே வருது. எப்படி வெளியே வருது? நம்ம ஹீட்டை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஹீட்டை அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த ஹீட் சப்ளை தான் நமக்கு என்னது? இன்புட்டு. நம்ம அந்த இன்புட் கொடுக்கறதுனால தான் வாட்டர் ஸ்டீமாக மாறுது. ஸ்டீம்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஹீட் சப்ளை தான் நமக்கு என்னது? இன்புட்டு. ஓகேங்களா? ஸோ இது இன்னும் ஃபார்முலா படி எழுதணும் அப்படின்னா, ஒர்க் டன் அப்படின்னா W, ஹீட் சப்ளைடு அப்படின்னா ஹீட்னா Q, சப்ளைட்னா S. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் டன்னை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஓகேங்களா? QS நமக்கு டைரெக்டாக கிடச்சிரும், அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா QSோட வேல்யூ டைரெக்டாக நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதை எடுத்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் டன்னு நம்ம இங்கே ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோமா? Wன்னு கிடையாது. ஓகேங்களா? அப்போ W எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஓகேங்களா? ஒரு வேலை நடக்குது அப்படின்னா நமக்கு சம் இன்புட் இருக்கும், நம்மள்ட்ட இருந்து சில அவுட்புட் இருக்கும். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை, ஒரு 10 கிலோ வெயிட் தூக்குற மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 10 கிலோ வெயிட் தூக்குற மாதிரி நான் சாப்பிட்ருக்கேன். ஓகேங்களா? ஆனால் நான் 8 கிலோ தான் தூக்கியிருக்கேன். என்னால் டயர்ட் ஆயிடுச்சு, 2 கிலோ தூக்க முடியல. ஓகேங்களா? ஸோ நான் டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ 2 கிலோ ரிமூவ் ஆயிடுச்சா? என்னால் 8 கிலோ தான் தூக்க முடியும் அப்படின்னா என்னது? என்னோட லாஸ் 2 கிலோ வந்து வெளியே போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீட்டு பாய்லரில் அப்ளை, அதே கான்செப்ட் தான், ஹீட் அப்ளை பண்ணுறோம் பாய்லரில். ஆனால் கண்டென்சரில் என்ன ஆகுது? ஹீட் வெளியே போகுதா? ஸோ உள்ளே நம்ம எவ்வளோ ஹீட் கொடுக்குறோம், வெளியே நம்ம எவ்வளோ ஹீட் வெளியே போகுது. ரெண்டுக்கு இடையில நம்ம அந்த இருக்கக்கூடிய ஹீட்டை அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒர்க்காக மாற்றிருப்போம். பைக்கில் சிம்பிளாக சொல்கிறேன், பைக்கில் ஃபியூல் உள்ளே ஊற்றுறீங்களா? ஃபியூல் உள்ளே எரியுதா? ஓகேங்களா? பெட்ரோலோ டீசலோ வண்டியில் போய் நல்லா எரியுதா? எரிஞ்சு ஹீட் வெளியே வருதா? அந்த இடத்துல நம்ம கார்பரேட்டரில் ஹீட் சப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? கார்பரேட்டர்லையோ இன்ஜெக்டர்லையோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஹீட் சப்ளை பண்ணுவோம். உள்ளே போகிற எல்லா ஹீட்டுமே ஒர்க்காக மாறுதா? கிடையாது. சைலன்சர் வழியாக சம் ஹீட் வெளியே போகுதா? அப்போ உள்ளே போகிற நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டுக்கும், கார்பரேட்டர்லையோ இன்ஜெக்டர்லையோ நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டுக்கும், வெளியே சைலன்சர் வழியாக வெளியே போகிற ஹீட்டுக்கும் இடையில எவ்வளோ ஹீட் இருக்குது? ஓகேங்களா? உள்ள நம்ம கார்பரேட்டர் கொடுக்குறது ஒரு 10 கிலோ ஜூல், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 10 கிலோ ஜூல் அப்படின்னா சைலன்சர் வழியாக ஒரு 2 கிலோ ஜூல் வெளியே போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த 8 கிலோ ஜூலை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பவராக யூஸ் பண்ணி வண்டி ரன் பண்ணியிருப்போம். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய ஹீட்டுக்கும் வெளியே போகிற ஹீட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அந்த ஹீட்டை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒர்க்காக மாற்றிருப்போம்.
சொல்ற புரியுங்களா? இன்ஜின்குள்ள 10 கிலோ ஜூல் உள்ள போகுது, சைலன்ஸ் வழியா 2 கிலோ ஜூல் வெளியே வருது, மீதி எவ்வளவு இருக்கும்? 8 கிலோ ஜூல் தான் இருக்கும். அந்த 8 கிலோ ஜூல் ஹீட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்? அதை பவரா மாத்திருப்போம். இது வண்டியில. இங்கே அதே மாதிரி தான் பாய்லருக்குள்ள ஒரு 10 கிலோ, சேம் அதே தான் வச்சுங்களேன். பாய்லருக்குள்ள ஒரு 10 கிலோ ஜூல் கொடுக்குறோம், கண்டென்சர் வழியா ஒரு 2 கிலோ ஜூல் ஹீட்டு வந்து வெளியே போகுது. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 8 கிலோ ஜூல் தான் இருக்கும். அந்த 8 கிலோ ஜூலை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டர்பைனில் வந்து பவராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன். எவ்வளோ ஹீட் கொடுக்குறோம், அதுலேருந்து எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆகுது, இது ரெண்டுக்கு இடையில நடக்கிறதா என்னது? ஒர்க் டன். ஓகேங்களா? இப்போ QS நமக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. QS அப்படின்னாலும் அதாவது Q4 to 1 தான் நம்ம என்ன பண்ணிக்கோம்? QSன்னு எழுதியிருக்கேன். ஏன்? ஹீட் அடிஷன் அப்படின்னா என்ன? ஹீட் நம்ம சப்ளை பண்ணுறோம், அதனால QSன்னு எழுதியிருக்கேன். ஹீட் ரிஜெக்ஷன் அதுலேயே உங்களுக்கு தெரியும், ரிஜெக்ட் ஆகிறதுனால அது QR. ஓகேங்களா? இப்போ இதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டா, T1 S1 minus S4. ஓகேங்களா? அதாவது இப்போ இதில் QSோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த இடத்துல QS இருக்குது பார்த்தீங்களா? QSக்கான வேல்யூ எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்து QR இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? டிவைடரில் என்ன தம்பி இருக்குது? QS இருக்கா? இப்போ QSக்கான வேல்யூ என்ன இருக்குது நமக்கு? T1 S1 minus S4. ஓகேங்களா? T1 S1 minus S4. ஓகே, இப்போ இதில் நமக்கு எதெல்லாம் சேமாக இருக்குது? இங்கே இருக்குது S1 minus S4, இங்கே இருக்குது S1 minus S4. ஆனால் அந்த இடத்துல S2 minus S3 இருக்கா? அதை நம்ம என்ன மாற்றணும்? ஒன்று இதை இதுக்கு மாற்றணும், இல்லைன்னா இதை இதுக்கு மாற்றணும். அப்போ தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா? நமக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதை மாற்றலாம். நமக்கே தெரியும், இங்கே பாருங்க, S2 S1 இது ரெண்டு எப்படி இருக்குது? சேம் லைனில் இருக்கா? S3 S4 எப்படி இருக்குது? சேம் லைனில் இருக்கா? ஓகேங்களா? இப்போ S2க்கு பதிலாக நம்ம என்னன்னு கொடுத்துக்கலாம்? S1 கொடுக்கலாம். ஏன்? ரெண்டும் ஒரே தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது. அதே மாதிரி S3க்கு பதிலாக என்னன்னு கொடுத்துக்கலாம்? S4ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது எப்படி வந்துச்சுன்றதை முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ T1 அடுத்து S1 minus S4 minus T2. இந்த S2க்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்? S1ன்னு அப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் S3க்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்? S4ன்னு அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? டிவைடட் பை T1 S1 minus S4. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதில் எல்லாத்துலேயும் எது காமன்? இந்த ரெண்டுலேயும் எது? இது மைனஸ் தம்பி, இடையில ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டுக்கு இடையில எது காமனாக இருக்குது? இந்த S1 minus S4 அப்படிங்கிறதா காமனாக இருக்குது. ஓகேங்களா? மீதி நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல? இந்த S1 minus S4 வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா? S1 minus S4 வெளியே எடுக்கிறேன். மீதி நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? T1. ஓகேங்களா? அடுத்து இங்கேயும் என்ன பண்ணுறேன்? S1 minus S4 காமனாக வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? ரெண்டையும் பொதுவாக வெளியே எடுப்போம்ல, இதெல்லாம் பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருக்கிறத நான் வெளியே எடுக்கிறேன். மீதி இருக்கிறது என்னது? T1 minus T2. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே தான் T1 S1 minus S4. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுல எது கேன்சல் பண்ணலாம்? இந்த S1 minus S4 கேன்சல் பண்ணலாமா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது தான் நமக்கு என்னது? எஃபிஷியன்சி. T1 minus T2 divided by T1. ஓகேங்களா? இன்ட்டு 100%. இன்ட்டு 100%. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் கேர்னாட் சைக்கிள். ஓகேங்களா? இதில் T1 T2 அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? T1ங்கிறது என்னது? மேக்ஸிமம் டெம்பரேச்சர். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1ங்கிறது மேக்ஸிமம் டெம்பரேச்சர், 2ங்கிறது என்னது? மினிமம் டெம்பரேச்சர். 1 விட 2 எப்படி இருக்குது? கம்மியாக தானே இருக்குது. ஸோ T1 அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர், T2 அப்படின்னா மினிமம் டெம்பரேச்சர். ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் மைனஸ் மினிமம் டெம்பரேச்சர். ஓகேங்களா? டிவைடட் பை மேக்ஸிமம் டெம்பரேச்சர். இதை வந்து எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம கேர்னாட் சைக்கிள் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இன்ட்டு 100% ஏன் சார் போட்டிங்க? எப்போவுமே நம்ம அவுட்புட் வந்து பர்சன்டேஜ் தான் சொல்லணும். நான் வந்து 50% பாஸ் ஆகிருக்கேன், 60% பாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ வந்திருக்கிற வேல்யூவோட இன்ட்டு 100% போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ எஃபிஷியன்ட் இன் பர்சன்டேஜில் கிடைக்குன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதை பர்சன்டேஜில் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இன்ட்டு 100%. ஓகேங்களா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு பார்த்தாச்சா? அதே மாதிரி
கேர்னட் சைக்கிளுக்கான ஹீட் இன்ஜின் ஓகேங்களா. ஹீட் இன்ஜினில் இதே ஃபார்முலா தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனால் அங்கே ஹீட் இன்ஜின் ப்ராசஸ் படி இந்த ஃபார்முலா வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ சேம் ஃபார்முலா தான், ஆனால் அது ஹீட் இன்ஜின் படி வந்திருக்கும், இது ஸ்டீம் பவர் பிளான்ட் படி நம்ம நடத்தியிருக்கோம் ஓகேங்களா. நான் ஹீட் இன்ஜின் படி நடத்திருக்கிறேன் ஒரு வீடியோ, அந்த வீடியோக்கான லிங்க்கு கீழே கொடுக்குறேன் ஓகேங்களா. கேர்னட் சைக்கிள் லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. அந்த வீடியோ பாருங்கள், அதில் கேர்னட் சைக்கிள் ஹீட் இன்ஜினில் எப்படி அப்ளை ஆகுது, அதில் எப்படி எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு நடத்தியிருப்பேன். ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், கேர்னட் சைக்கிள் ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நடத்தினது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் ஓகே. ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் இப்போ அப்ளை பண்ணியாச்சு, இது நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. நல்லா பாருங்க, ஹீட்டை கொடுக்குறப்பையும் ஹீட்டை எடுக்கிறப்பையும் ஐசோதெர்மல் ப்ராசஸ் படி நடத்துங்க அப்படின்றாரு யாரு, கேர்னட் அப்படிங்கிறவர். அவர் 1824 கண்டுபிடிச்சிட்டாரு ஓகேங்களா. அவர் அந்த காலத்தில் அப்படி யோசிச்சிருக்கிறாரு ஓகேங்களா. நீங்கள் வந்து டெம்பரேச்சரை கொடுக்குறப்பையும் டெம்பரேச்சரை எடுக்கிறப்பையும், அதாவது பாய்லரில் நீங்கள் டெம்பரேச்சர் ஹீட் கொடுக்குறீங்களா, அந்த ஹீட்டை கொடுக்குறப்ப டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்க, எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஓகேங்களா. நமக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும், ஹீட் கொடுக்குறப்ப டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்டைன் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்காது ஓகேங்களா. தண்ணியை எடுக்கிறோம், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஹீட் பண்ணுறோம் ஓகேங்களா, 100லேயே வச்சு ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. எவ்வளோ நேரம் ஆகும் அந்த தண்ணி சுடுறதுக்கு ஓகேங்களா. அதே 1200 வச்சு ஹீட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், பாத்திரம் அடிக்க ஓவர் ஹீட் ஆயிரும் ஓகேங்களா. அதே ஹாட் வாட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும், அந்த ஹாட் வாட்டர் தண்ணி சூடாகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சரை வேரி பண்ணிக்கும் ஓகேங்களா. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் உங்களுக்கே தெரியும். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது, டெம்பரேச்சரை நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ப்ராசஸிங் டைம் டிலே ஆகும், அப்படி இல்லைன்னா நம்ம எந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறோமோ அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆகும். பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணோன்னா பாத்திரம் ஓவர் ஹீட் ஆகும். பாய்லரில் ஓவர் ஹீட்லேயே ஒரு 3000 4000 டிகிரி செல்சியஸ்லேயே ஹீட் பண்ணுறோன்னு வச்சுங்க, மேக்ஸிமம் டெம்பரேச்சர்லேயே ஹீட் பண்ணுறோன்னு வச்சுங்க, வாட்டர் ஸ்டீமாக மாறிக்கிட்டே இருக்குன்னா பாய்லர் வெடிச்சே போயிடும் ஓகேங்களா. அதே மாதிரி வெறும் 50 டிகிரி செல்சியஸில் வாட்டரை நம்ம ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்க, கண்டினியூவாக கான்ஸ்டண்ட்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா அவர் அதானே சொல்லியிருக்காரு, ஹீட் ரிஜெக்ஷன் அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஹீட் அடிஷன் அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீட்டை சப்ளை பண்ணுறப்பையும் ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுறப்பையும் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது, கண்டிப்பாக டெம்பரேச்சர் மாறும். ஸோ அதனால கேர்னட் சைக்கிள் இட்ஸ் நாட் மோர் எஃபிஷியன்ட் டு ஸ்டீம் பவர் பிளான்ட். அதாவது ஸ்டீம் பவர் பிளான்ட்டுக்கு எஃபிஷியன்ட் தரும், ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவில் அதிக அளவில் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. எது, கேர்னட் சைக்கிள் படி ஓகேங்களா. ஏன், நம்ம ஹீட்டை கொடுக்குறப்பையும் ஹீட்டை எடுக்கிறப்பையும் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது ஓகேங்களா. பம்பில் அதே தான், பம்பில் நமக்கு கூலிங்காக தண்ணி உள்ளே போகணும். அவர் என்ன சொல்கிறாரு, கண்டென்சர்லேருந்து ஹீட் வெளியே போகிறப்ப டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுங்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் 50 டிகிரி செல்சியஸ் வெளியே 50 டிகிரி செல்சியஸில் உள்ளே போகுது வாட்டர் அப்படின்னா, அதுக்கப்புறமா என்னது 50 டிகிரி செல்சியஸில் தான் உள்ளே போகணும் அப்படின்றாரு. 50 டிகிரி செல்சியஸில் உள்ளே போச்சுன்னா பம்ப் என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஹாட் வாட்டர் உள்ளே போச்சுன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ நமக்கு இந்த இடத்துல வாட்டரோட டெம்பரேச்சரை நம்ம மாற்றணும் ஓகேங்களா. வாட்டர் உள்ளே போகிற டெம்பரேச்சரோட வேல்யூவை மாற்றணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ரிஜெக்ஷன் ஆகிறப்ப நீ டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ பம்ப் அந்த இடத்துல நமக்கு பம்புக்கு வாட்டரை குறைச்சி உள்ளே அனுப்புனா மட்டும்தான் பம்போட பார்ட்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹீட்டை கொடுக்குறப்பே ஹீட் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும், டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த சைக்கிள் நமக்கு ஒர்க் பண்ணாலும், கேர்னட் சைக்கிள் படி நம்ம ஸ்டீம் பவர் பிளான்ட்டை ஒர்க் பண்ணாலும் நம்ம எதிர்பார்த்த அளவில் என்னதுக்கு எஃபிஷியன்சி இருக்காது ஓகேங்களா. பாய்லரில் கம்மியான டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு 45 கிலோ ஸ்டீம் வெளியே வரணும் அப்படின்னா அது வர்றதுக்கு 4 நாள் ஆகும் ஓகேங்களா. கம்மியான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் மாறி கிடைக்குது அப்படின்னா நமக்கு தேவை மாதிரி டெம்பரேச்சரை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஸ்டீம் நமக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருமோ அந்த டைமுக்குள்ளே ஈஸியாக கிடச்சிரும். சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ நம்ம டெம்பரேச்சரை மாற்றி ஆகணும். அடுத்த கிளாஸில் நம்ம ரேன்கைன் சைக்கிள் பார்ப்போம் ஓகேங்களா. அந்த சைக்கிளாவது எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு பார்ப்போமா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸை கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா. ஓகே, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ ரேன்கைன் சைக்கிளுக்கான வீடியோ அப்கமிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.